இன்றைக்கு என்ன தலைப்பு? இன்னும் புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் எவை? ஆண் பெண், முதியோர்கள் இளைஞர்கள், மாமியார் மருமகள், அரசியல்வாதி மக்கள், தன்னை புரிந்து கொள்பவனே தரணியை புரிந்து கொள்வான். இந்த 5 தலைப்புகளை கொண்டு இன்றைக்கு மாத்தாண்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இளம் பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஐயா, இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் சொல்லி நிறைய உறவுகள் இருக்கு. அதுல நான் ஆண் பெண் உறவை பத்தி பேச வந்திருக்கேன். இந்த ஆண் பெண் என்ற உறவு எங்க ஸ்டார்ட் ஆகி பட்டையை கலப்புதுன்னு தெரியுமா? நம்ம தங்க தலைவர் எம்ஜிஆர் பாடியிருப்பாரு, பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். இந்த திருமணத்துல தான் தொடங்குது ஆண் பெண் என்ற உறவே. ஐயா, வான நமக்கு காட்டுற பரிவு மழை, வயல் நமக்கு காட்டுற பரிவு நெல், மாடு நமக்கு காட்டுற பரிவு பால். அதே மாதிரி மனுஷனுக்கு காட்டுற பரிவு தான் சார் அன்பு. இந்த புரிந்து கொள்ளப்படாத உறவை பத்தி பெண்ணானவ ரொம்ப உயர்ந்தவ அப்படின்னு சொல்றதுதான் மார்க் ஷீட்ல பேப்பர் போடும்போது அத மதிப்பெண் கொடுத்தாங்க. மதிப்பெண்ணா மதியினை உடையவள் பெண் அப்படின்றதான் பெண்ணை உயர்த்தி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்ணை இன்னைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஐயா, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வருஷம் வருது. வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா பொட்ட பிள்ளைங்கலாம் வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஆம்பளை பையங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, ஆம்பளை பையங்க விட்டு கொடுத்துறாங்க. இதே மாதிரி ஒரு சகோதரி அன்னைக்கு என்கிட்ட ஓடி வந்து பரீட்சை பேப்பரை காட்டுறாங்க. என்ன இங்க பாருங்க, எங்க டீச்சர் அம்மா எனக்கு 100க்கு 110 மார்க் போட்டிருக்காங்கன்னாங்க. 100க்கு எப்படா 110 மார்க் வரணும் வாங்கி நானும் பேப்பரை முன்ன பார்க்குறேன் பின்ன பார்க்குறேன், கீழேருந்து மேலே கூட்டுறேன் மேலேருந்து கோலை கூட்டுறேன், எப்படி கூட்டினாலும் 100க்கு 110 மார்க் வந்தது. தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டேன், எப்படியம்மா 100க்கு 110 வாங்கினேன்னு. அப்போ தான் தங்கச்சி மெல்ல சொல்லிச்சு, அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, பிட்டடிக்க கொண்டு போன பேப்பரையும் சேர்த்து கட்டினேன், அதுக்கும் 10 மார்க் போட்டிருக்காங்கன்னுச்சு. ஐயா, பள்ளி வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்து நாங்க மார்க் வாங்குறோம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்திருந்தா நாங்க என்ன அழகா வாழ்ந்திருப்போம். ஒரு நடிகை ஏதோ ஒரு தப்பு செய்துட்டாங்க, விஷயம் கோர்ட் வரையில கேஸ் ஆயிட்டு சார். அந்த நடிகைக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஐயா, அந்த நடிகைக்கு அந்த நீதிபதி நினைச்சிருந்தா 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? ஏமா, நீ நேரே சென்னையில இருக்கக்கூடிய ஒரு அநாத ஆசிரமத்துல போய் ஒரு நாள் முழுக்க இருக்கணும், அங்க என்னென்ன நடக்குங்கிறத நீ பாரு அப்படின்னாரு. அந்த அம்மாவும் அங்க போன. ஐயா, போயிட்டு அந்த அம்மா திருப்பி வராங்க, வந்து சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படியும் ஒரு உலகம் இந்த நாட்டில் இருக்கிறங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எனக்கு தந்தா இதே தப்ப இன்னும் 10 தடவை செய்துட்டு அதே ஆசிரமத்துல போய் உட்கார்ந்து இருப்பேன்னு சொன்னா அப்ப தன்னை புரிஞ்சுக்கிட்ட. ஐயா, இதே மாதிரிதான் ஐயா ஒரு எம்எல்ஏ ஒரு தப்பு செய்துட்டாரு. அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஐயா, அந்த எம்எல்ஏக்கு அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னாருன்னு தெரியுமா? நீங்க வேற ஒண்ணுமே செய்யண்டாம், நீங்க ஒரு எம்எல்ஏங்கிறதுக்காக நான் உங்களுக்கு தரக்கூடிய தீர்ப்பு என்னன்னு சொன்னா, மதுரையில காந்தி மியூசியத்துல போய் 10 நாள் உட்கார்ந்து காந்தியினுடைய அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார். ஐயா, அந்த எம்எல்ஏயும் அதே மாதிரி 10 நாள் படிச்சார். ஐயா, 10 நாள் படிச்சதுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ வந்து சொல்றாரு, ஐயா இந்த 10 நாளில் நான் காந்தியை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை ஐயா, என்னையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. வாழ்க்கையில இனி இத மாதிரி ஒரு தப்ப செய்யவே மாட்டேன் ஐயா அப்படின்னு அவர் சபதம் எடுத்துட்டார். ஐயா, ஐயா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அஜித் விஜய் மாதிரி நடிக்கவும் தெரியும், அப்துல் கலாம் மாதிரி நடக்கவும் தெரியும். அப்துல் கலாமுக்கு கூட அப்புறமா தான் கைத்தட்டல் வருது. சினிமா நடிகையோட பேரை சொன்னா என்ன சிறப்பா கைத்தட்டல், அது கீழே இருந்து வரதை விட மேலே இருந்து வருதியா. வசீகரான்னு பாடவும் தெரியும், வாஜ்பாயோட கவிதையை கேட்கவும் தெரியும், வயகரா பத்தி புரிஞ்சுக்கவும் தெரியும். ஆமா, விட்டுட்டியா? வசீகரா பாட்டை போடுற வயகரா மறந்துட்ட.
ஓகே. மல்ல மல்ல மருத மல்லன்னு ஆடவும் தெரியும், மல்லேஸ்வரி மாதிரி இந்தியாவை தூக்கி நிறுத்தவும் தெரியும். எங்களுக்கு கடந்த கால பயமும் இல்ல, எதிர்கால அச்சமும் இல்ல. இந்த நாள் இனிய நாள் வாழ்வான் பாத்தீங்களா ஐயா, அப்பந்தான் என் இளைஞ. ஓகே ஐயா, இன்னைக்கு உலகம் யாரத்தான் புரிஞ்சுக்கிடுது? உலகம் உருண்ட நறுகலிலியோ, மக்கள் அவரை கல்லால் அடிச்சாங்க. ஏன், எதுக்கு, எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்கணும்னு சொன்ன சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொன்னாங்க. இப்படி பெரிய பெரிய மேதாவிகளையே இந்த உலகம் புரிஞ்சுக்கிடலையே, எங்களை மாதிரி இளைஞர்களை மட்டும் இந்த பெரியவங்க என்ன புரிஞ்சுக்கவா போறாங்க? ஐயா, இன்னைக்கு பெரியவங்க அத்தனை பேரும் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? தெருவில் வித்த காட்டுறவன் ஒரு குரங்க கூட்டிட்டு வரான்னு வச்சுக்குவோம். அந்த குரங்கிட்ட என்ன சொல்லுவான்னா, ராமா ஐயாவுக்கு ஒரு கும்பிடு போடு ராமா அப்படிமா. அது அழகா கும்பிடு போட்டு காமிக்கும். ராமா ஐயாட்ட இருந்து பழத்தை வாங்கி சாப்பிடு அப்படிமா. அது அழகா பழத்தை வாங்கி சாப்பிடும். இதே மாதிரி தான் இன்னைக்கு பெரியவங்க அவ்வளவு வரும். காலையில ஆனா ஓடுறாமா ஓடுறாமா ஓடுறாமான்னு ஸ்கூலுக்கு வரட்ட வேண்டியது. பிள்ளைங்க வந்த உடனே சாப்பிட்றாராமா சாப்பிட்றாராமா சாப்பிட்றாராமான்னு சொல்ல வேண்டியது. மறுபடியும் டியூஷனுக்கு ஓடுறாராமா ஓடுறாராமா ஓடுறாராமான்னு வரட்ட வேண்டியது. இப்போ வித்த காட்டுறவனுக்கும் பெரியவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன், நான் தான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடுறேன், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது அத்தனை இது செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. இன்னைக்கு பெரியவங்க அவ்வளோ பேரும் படம் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம எம்ஜிஆரும் அப்படியே நம்ம சரோஜா தேவியும் வந்து டூயட் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பெரியவருக்கு சிரிப்பா பாருங்க. அப்படியே டூயட் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் அப்படி திறந்து வச்சுட்டு படம் பார்ப்பாங்க. சேருவாங்களா மாட்டாங்களா சேருவாங்களா மாட்டாங்களா? ஆனா தான் வீட்டுல ஒரு இளைஞன் வந்து நின்று கட்டுனா இவளைத்தான் கட்டுவேன், கட்டுனா இவனைத்தான் கட்டுவேன்னா அவன் மனசை புரிஞ்சு கெட்டி வைக்கிற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு படத்தை பாக்குறாங்க பெரியவங்க. பாக்குற நேரம் சில காலேஜ் எல்லாம் காட்டுறான் படங்கள்ல காலேஜ் எப்படி தெரியுமா காட்டுறான்? அப்படியே பச்சை பசேல்னு ஒரு 4 மரம் உள்ள ஒரு 10 கிளாஸ் ரூம், எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போயிருவாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் மட்டும் எல்லா படங்கள்லயும் லேட்டா தான் வருவாங்க. ஹீரோ அங்க இருந்து ஓடி வர, ஹீரோ இங்க இருந்து ஓடி வர, பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடும், நம்தன 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 போய்கிட்டே இருக்கும். வழக்கமா நம்ம வாத்தியார் வருவாரு, வந்த உடனே அவரு கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா ஐயா? காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படங்கள்ல வளர வாத்தியாரு உடனே நம்ம ஹீரோ அப்படியே எந்திப்பாரு, எந்திச்சு ஒரு கேவலமான லுக்கை ஹீரோயினுக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார், அது நமக்கு வேண்டாம். இதை பார்க்குற பெரியவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? காலேஜ்னா இப்படித்தான் இருக்குமோ, நம்ம பிள்ளையும் காலேஜுக்கு போனா உருப்படாது போல, அதை ஒன்னும் அனுப்ப வேண்டாம். இப்படி தான் பிள்ளை மேல நம்பிக்கையே இல்லாம தப்பா புரிஞ்சுக்கிற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம் ஐயா. 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 1000 சில்லற மார்க் எடுத்திருந்தா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்களும் கேட்டோம், ஏம்மா நல்லா படிக்க பிள்ளையாச்சா ஏன் படிக்க வைக்கலன்னு. உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னைக்கு காலேஜ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, பிள்ளைய படிக்க வச்சா கெட்டு போயிருவா. தான் பிள்ளைய புரிஞ்சிக்காம தான் பிள்ளைய நம்பிக்கை இல்லாத இந்த பெரியவங்களாயா இந்த இளைஞர்கள் முன்னேற போறாங்க. ஐயா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 15-20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஐயா. அதுல 5 காலேஜ் வெறும் பொம்புள்ளே படிக்கக்கூடிய காலேஜ் ஐயா, வெறும் பொம்புள்ளே படிக்கக்கூடிய. அது கூட பரவாயில்லையா, மீதி இருக்கக்கூடிய காலேஜ்ல ஆம்பிள்ளைகளை விட ரொம்ப அதிகமா படிக்கிறது பொம்புள்ளையா, பொம்புள்ளை. சும்மா சொல்லலாம் ஐயா. ஐயா, இப்படிதான் ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சிக்காரர்கள் ஏதோ போலியோ சொட்டு மருந்து என்று ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த போலியோ சொட்டு மருந்திற்கு பதிலாக ஒரிஜினல் சொட்டு மருந்துகளை கொடுப்பேன். எப்படி அவருக்கு போலியோனாலே என்ன தெரியல அவருக்கு. எங்க ஊர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனாங்க. சட்டசபையில என்ன சொன்னாங்க? சிலபஸை மாத்தணும்னு. இவர் நினைச்சாரு சிலபஸ்னா பஸ் தான் சொல்றாங்கன்னு நினைச்சு சிலபஸ் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஸ்ஸும் மோசமா தான் இருக்கு, எல்லா பஸ்ஸையும் மாத்தணும்னு சொன்னாங்க. அதுதான்மா அரசியல்வாதி. நல்ல அரசியல்வாதிகள் இருக்க தான் செய்யறாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, திருவட்டார் தொகுதி, அந்த தொகுதியில் இருந்தாரு 4 தடவை எம்எல்ஏ இருந்தார் ஒருத்தர், நம்ம ஹேமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவரு இறந்து போறச்ச என்ன சார் கொண்டு போனாரு? வெறும் இந்த மக்களோட வெறும் அன்பு மட்டும் தான் கொண்டு போனாரு. அவரை பாடியை கூட அவருடைய கட்சி ஆபீஸ்ல இருந்தாங்க எடுத்துட்டு போனாங்க.
அதே தொகுதியில் இன்னைக்கு லீமா ரோசன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. சாதாரண செங்கல் சூளை தொழிலாளியோட மகள். அவங்க எம்எல்ஏ ஆன பிறகும் இந்த செங்கல் சூளையில தான் அவங்க அம்மா இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவும் அந்த சாதாரண குடிசை வீட்டில் இருந்து தான் சட்டசபைக்கு போயிட்டு வர்றாங்க. ஐயா ஐயா இன்னைக்கு மக்களோட மனசை புரிஞ்சிக்க தெரியாத அரசியல்வாதிங்க இருந்தாங்க. ஐயா அன்னைக்கு நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவோமே. ஆனால் நான் ஒருபடி மேலே போய் தவிச்ச வாக்கி தண்ணி தந்த காமராஜர்னு சொல்லுவேன். ஐயா காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஓரளவுக்காவது தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவர் கட்டி வச்ச 90% அணைக்கட்டுகள் தான் அதுக்கு காரணம். இந்த சாதாரண மக்களோட திறமையை கூட இன்னைக்கு அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. ஐயா கடைசியாக ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விளக்கு தான். ஐயா இந்த விளக்கை கஜேந்திரன் ஒரு சாதாரண ஒரு குயவன் பண்ணாரு. இந்த கஜேந்திரன் கிட்ட இருந்து தான் நான் இந்த மண்ணுனால செய்யப்பட்ட சாமி சிலைகள் இந்த மாதிரி பொருட்களை நான் வச்சு பத்மாவரத்து அரண்மனை முன்னாடி ஒரு கடை வச்சிருக்கிறேன். அங்க வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். பொதுவா விளக்குனா மேல மூடிய ஓபன் பண்ணி அதுல எண்ணெயை விட்டு அதுல திரிய பத்த வச்சோம்னா எரியும். ஆனா இந்த விளக்குல தலைகீழா தான் எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டு அடுத்த நிமிஷமே கவுத்தினாலும் அந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே வராது. ஐயா இதை நான் உங்களுக்கு அவர் பண்ணி காட்டுறதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். படிங்க. பார்த்து கை நடுங்க ஊத்துங்க. இது ஒரு சாதாரண ஏழை குயவனோட ஏழை தமிழனோட கலைநுட்பம். ஐயா ஆனா இதை செஞ்சுக்கிட்டு அவர் லோக்கல்ல ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் காட்டுறாரு. ஐயா இதை கொண்டு தமிழ்நாட்டில் பூம்புகார்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு, இந்த கலைப்பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஸ்தாபனம், அங்க கொண்டு இந்த விளக்கை வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்ல அடப்போயா இந்த விளக்கெல்லாம் கொண்டு யாரையா விற்பாங்க அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டாரு. ஐயா ஆனாலும் என்கிட்ட காட்டினாரு. எவ்வளவு விளக்கு இருக்கோ கொடுங்க, ஏன் கடையில் வச்சு நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விளக்குகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஐயா இன்னைக்கு ஏன் கடையில் வச்சு இதை விற்கிறேன். இந்த விளக்குனுடைய ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், பிரான்ஸ்ல இருக்கான், பாரிஸ்ல இருக்கான். டெய்லி இந்த விளக்கு விமானம் ஏறிட்டு இருக்கு. ஐயா இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பமான ஒரு விளக்க பண்ண கஜேந்திரனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அரசாங்கமும் புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி மக்களோட திறமையை ஊக்குவிக்கணும். அப்பதான் தமிழனோட கலைத்திறமை உலகம் அனைத்துக்கும் தெரியும். ஐயா வெள்ளையன் கையிலே பெற்று கொள்ளையனிடம் கொடுத்தோம். அந்த கொள்ளையன் மீண்டும் நம்மை வெள்ளையனுக்கே அடகு வைப்பதற்கு தயாராகிவிட்டான். இன்னைக்கு 1000க்கு மேல மார்க் எடுத்தவன் கூலி வேலைக்கும் கொத்தனுக்கு சிட்டாளாகவும் பெற்றிருக்கான். 3 லட்சம் ரூபா கொடுத்த இன்ஜினியர் அதுவே 5 லட்சமா மாறுச்சுன்னா டாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குதுன்னா, ஐயா ஒரு ஏவுகணைக்கு ஆகின்ற செலவை கொண்டு 3.5 லட்சம் தொடக்க பள்ளிகளை உருவாக்கி இருந்தா இன்னைக்கு இந்த கல்வி நம்முடைய தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவிலேயோ தனியார் மயமாக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இந்த நாட்டில் இருந்திருக்காது. ஐயா ஐயா அறிஞர் அண்ணாவினுடைய வீட்டு சுவர்ல அவரை பற்றி தவறான வாசகங்களை எழுதி போடுறாங்க அவருடைய எதிர்கட்சியினர். அண்ணாவினுடைய கட்சிக்காரனுக்கு பயங்கர கோபம். எழுதுனவன் கிடைச்சா அவனுடைய குரல் வளைய கடிச்சு துப்பிடலாம்னு அவன் இருக்கிறான். அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? இரவு ஆனவுடன் அந்த வாசகத்துக்கு அருகில் ஒரு விளக்கை வையுங்கள், எழுதிவிட்டு சென்றவன் தவறில்லாமல் படிக்கட்டும்னு சொன்னா. ஐயா ஐயா அதே அறிஞர் அண்ணாவுடைய சாவுக்கு 20 லட்சம் மக்கள் வந்தாங்களாம். கிண்ண சாதனை. ஒரு தனி மனிதனுடைய சாவுக்கு இவ்வளவு கூட்டம் உலகத்திலே வந்ததுல அறிஞர் அண்ணா நல்ல அரசியல்வாதியாய் தன்னை புரிஞ்சிருந்தார். அதனால மக்களும் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயா ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது 1962 அவருடைய சொந்த தொகுதியில தோக்கடிச்சாங்க. ஐயா ஐயா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, முதல்ல 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்டக்டர் வேலை டிரைவர் வேலை, அப்புறம் 2 லட்சமா மாறி இப்போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா டிரைவர் வேலை கண்டக்டர் வேலை. நான் கேட்கிறேன், லட்ச ரூபாய் கொடுத்தா அரசு வேலையை விற்கிற இவன் கோடி ரூபாய் கொடுத்தா இந்த இந்திய தேசத்தை விற்க மாட்டான்னு என்னையா நிச்சயம்? இந்த நாட்டில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அந்நியன் அபகரித்து செல்ல விட மாட்டோன்னு கார்கில்னு தன்னுடைய நெஞ்சில குண்ட வாங்கி செத்தானே என்னுடைய ராணுவ வீரன், அவனை புதைக்கிறதுக்கு வாங்கின சவப்பட்டியில ஊழல் செய்தாங்க. ஐயா அவனை புதைக்கிறது வாங்கின சவப்பட்டியில ஊழல். ஐயா இந்த நாட்டில் படிச்சவன் என்னைக்கு குடிக்கிறவனுக்கு ஊத்தி கொடுக்க தொடங்கினானோ அன்னைக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சியா. என்றைக்கு இந்த நாட்டிலே மதுக்கடைகள் திறக்கப்பட்டதோ அன்றைக்கே மதுக்கடைகளுக்கு திறப்பு விழா, நல்ல மதிப்படைத்தவர்களுக்கு மூடு விழா. ஒரு அழகான
அழகான கவிதை ஒன்று உண்டு சார். இறைவன் சில நேரங்களில் தவறுகளை செய்கிறான், அந்த தவற்றால் இணையாத இரு மனங்களை இணைய வைக்கிறான், அவை இனம் புரியாமல் சென்று விடுகிறது என்று. இவங்க 2 பேரும் போடுற சண்டைய கடவுள் மேல தூக்கி போட்டுட்டு அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவிகளை பத்தி தான் நான் பேச வரேன். கடைசி முழுவதும் புரிஞ்சுக்க வேண்டிய கணவன் சார் எங்க அப்பா. அவர் எங்க அம்மா கிட்ட வருவார், வந்துட்டு ஏ சாந்தி குடிக்கிறது காசு இருந்தா கொடுன்னு கேட்பாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க ஏதுங்க என்கிட்ட காசு அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கடல் வேலைக்கு போறவர் சார். கடல்ல போயிட்டு சம்பாத்திய கையில இருக்கிற வரைக்கும் குடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு எங்களை ரொம்பவே சித்திரவதைப்படுத்துவார் சார். கையில காசு இல்லைன்னா பொட்டு பிள்ளை மாதிரி எங்க அம்மா சம்பாத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு சார் இன்னைக்கு. அப்படிப்பட்ட அம்மாவை காசு கொடுக்கலனா அவங்க யாரு கூட பேசுனாங்க, யாரு கூட பழகினாங்கன்னு எங்க அம்மாவுக்கே தெரியாது சார். அத்தனை பட்டம் எங்க அம்மாவுக்கு கட்டுறவங்க சார் எங்க அப்பா. இது எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டே இருக்கோம். எங்க அம்மா சாதாரண மாம்பழம் பலாப்பழம் வைக்கிறவங்க தான். எங்க அப்பா காமத்துக்கு மட்டுமே உரிமையானவர் சார். 4 பிள்ளைங்களை பெத்து போட்டாரு. வளர்க்க தெரியல. எங்க அம்மா எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்த்துட்டு இருக்கிற எங்க அம்மாவையாவது சும்மா இருக்கலாம்ல சார். நாங்க சமைச்சு சாப்பிடுறது எப்பன்னு தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரம் சார். எங்க அப்பா மட்டும் அந்த வீட்டுல இருந்தாருன்னா எங்க அம்மா அவ்வளவு தாகத்தோடு வருவாங்க. ஒரு வாய் தண்ணி தான் கொடுக்க முடியல. எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தாம இருக்கலாம்ல. வருவாங்க, இன்னைக்கு கடையில போனேன், யார் கூட எல்லாம் பேசினேன், என்னெல்லாம் பண்ண, இப்படி சந்தேகப்படுற ஒரு அப்பா எங்களுக்கு தேவையா சார்? அம்மாவை நீங்க கொடுமைப்படுத்துறீங்களா, ஏன் கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சார் சொன்னாரு? உங்க அம்மா போற வழியில உன்னையும் கூட்டிட்டு போறான், அதனால தான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, நீ என்ன பார்த்து கேட்டாரு சார். அன்னைக்கே நான் தற்கொலை பண்ண வேண்டியது. ஏன் பண்ணாம இருக்க தெரியுமா? ஒரு அப்பா முன்னாடியே சாதிச்சு காட்டுன்ற பெரியோட இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணாம இருக்க சார். சார் இதெல்லாம் போட்டும் நான் கொஞ்சம் சுமாரா டான்ஸ் ஆடுவேன், கொஞ்சம் சுமாரா பாட்டு பாடுவேன், கொஞ்சம் சுமாரா கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன். பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் போன வாரம் நான் இந்த மாத்தாண்டத்துல இருக்கிற ரோட்டரி கிளப்ல பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஒரு நல்ல மகளை நான் எங்க அப்பாவுக்கு பிறந்திருக்கு. அதை அவர் புரிஞ்சுக்காம நான் பிரைஸ் வாங்கிட்டு வீட்டுல வருவேன். எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லாரு? 4 பேர் பார்க்கணும், நீ ஆடுறத 4 பேர் பார்க்கணும், அதுக்காகத்தானே நீ கூத்தாடுறதுக்கு போன, இந்த நான் உனக்கு கைத்தட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இழிவான கைத்தட்ட எனக்கு தருவார் சார். ஊரே பாராட்டு நான் வீட்டுல வந்தது முடங்கி கிடந்துருவேன் சார். எதுக்கு சார்? இன்னைக்கு நான் படுற அவஸ்தை எத்தனை அப்பா மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க சார். அந்த மாதிரி நான் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து எந்த அப்பாவும் நம்ம பிள்ளை இந்த மாதிரி தானே கண்ணீர் வடிப்பான் பார்த்து திறந்துறதுக்காக சார் நான் இந்த மேடைக்கே பேச வந்தேன். தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு அவஸ்தையை கொடுத்துறாதீங்க. ஒரு அப்பா இல்லாம படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நல்ல புருஷன் இல்லாம எங்க அம்மா படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த பாரத நாட்டு பெண்களுக்கு நீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துறாதீங்க. இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம், மது அருந்த மட்டும் கற்றுக்கொண்ட நீங்கள் இந்த போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்தாவது திருந்த கற்றுக்கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் குடிகாரர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தாழ்மையான கோரிக்கை.